10 வருடங்களுக்கு முன் நான் அச்சு ஊடகத்தில் எழுதிய கதையை தற்போது வாழை திரைப்படமாக இயக்குனர் மாரி செல்வராஜ் படம் எடுத்திருப்பதாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். யார் அவர்? பார்க்கலாம் விரிவாக. தன் இளம் வயது வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வியல் சூழ்நிலைகளையும் வைத்து இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கியிருக்கும் திரைப்படம்தான் வாழை. திரையரங்குகளில் கடந்த 23ஆம் தேதி வெளியான இத்திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்நிலையில்தான் அச்சு ஊடகத்தில் எழுதி வெளியிட்ட வாழையடி என்ற கதையை மாரி செல்வராஜ் காட்சி ஊடகத்தில் அப்படியே வெளியிட்டிருப்பதாக எழுத்தாளர் சோ தர்மன் தெரிவித்திருக்கிறார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முன்வைத்து இவர் எழுதிய சூல் என்ற நாவல் 2019ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இதனிடையே வாழை படத்தின் கதைக்காக மாரி செல்வராஜ் தன்னிடம் உரிமை கோரவில்லை எனவும் இதனை தான் பெரிதாக்கவும் விரும்பவில்லை எனவும் கூறியிருக்கிறார் சோ தர்மன். அந்த வாழை திரைப்படம் இப்போ நான் சமயத்தில் பார்த்தேன். இப்போ நண்பர்களுடைய நிறைய பேர் ஃபோன் பண்ணி பாருங்கள் சார் நான் என்ன பண்ணால் உங்களுடைய சிறுகதைகள் அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் நிறையா திரைப்படங்கள் பார்க்குற ஆள் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அதனால் போய் படத்தை பார்த்தேன். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியேவும் வாழையடி அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்கேன். வாழையடின்னு போட்டு டேஸ்ட்னு போட்டிருப்பேன். ஏன்னா வாழையடி வாழையாக இந்த சிறுகள் படக்கூடிய கஷ்டம் இப்படித்தான் பட்டுக்கிட்டு இருக்காங்கிற மீனிங் வர்ற மாதிரி அதை நான் சொல்லியிருப்பேன். அது எழுதி ஒரு பிரபலமான வார பத்திரிக்கையில் வெளிவந்துச்சு. அந்த நேரமே அது ரொம்ப பேசப்பட்ட ஒரு கதை. ஒரு சிறுகதைங்கிற முறையில் ஒரு இலக்கியத்தோடு அப்படி நின்று போச்சு. இப்போ அதே சிறுகதையை நான் அச்சு ஊடகத்தில் எழுதின அந்த சிறுகதையை மாரி செல்வராஜ் வாழைங்கிற பேரில் காட்சி ஊடகமாக மாற்றிருக்கிறார். கரிசல் இலக்கிய எழுத்தாளரான எனக்கு வாழை பற்றி எதுவும் தெரியாது எனவும் என் சகோதரர் இயக்குனர் மாரி செல்வராஜ் ஊரான புளியங்குளம் அடுத்த பொன்னங்குறிச்சியில்தான் பெண் எடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் விடுமுறையில் புளியங்குளம் செல்லும் போது அங்கு சிறுவர்கள் வாழை சுமப்பதை பார்த்து கதை எழுதியதாகவும் கூறுகிறார். நான் முழுக்க கஷ்டக்காட்டுக்காரர். எனக்கு வாழைப்பட்டி எதுவும் தெரியாது. இங்கே வாழை அபூர்வமான பயிர் தான் நம்ம பக்கத்தில். என்னுடைய தாய் மாமனாரும் என்னுடைய உடன் பிறந்த தம்பியும் சம்பந்தம் பண்ணியிருக்கிற ஊர் அந்த புளியங்குளம் பக்கத்தில் உள்ள பொன்னங்குறிச்சி. முழுக்க வாழையை தான் பயிரிடுறாங்க. இப்போ எங்களுக்கே சொந்தமான வாழைத்தோட்டங்கள் அங்கே இருக்குது. எங்கள் தாய் மாமனாருக்கு வாழைத்தோட்டங்கள் நிறையா இருக்குது. நான் ஒரு விடுமுறை நாட்கள் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு நான் அங்கே போயிடுவேன். நாங்கள் போனோம்னா அங்கே போய் ஒரு வாரமோ 10 நாளோ இருப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த சிறுவர்கள் சுமக்கிற அந்த கஷ்டத்தில் நான் பார்க்குறேன். நான் ஒரு எழுத்தாளன் இல்லையா? நான் பார்க்கும்போது நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். அப்புறம் அந்த வேலைக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த லாரி டிரைவர்கிட்ட பேசுகிறேன். அப்புறமா அந்த வாழை தோட்டத்தினுடைய உரிமையாளர்கள், எங்கள் மாமனார் என் தம்பியெல்லாம் இருக்கு, அவங்ககிட்டலாம் நான் பேசுகிறேன். அவங்கெல்லாம் இவனை பற்றிய கதைகள் சொல்லத்தான் நான் அதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு தான் நான் அந்த கதை எழுத முடிஞ்சது. மாரி செல்வராஜுக்கு முன்பே 10 வருடங்களுக்கு முன்னால் இந்த கதையை அச்சு ஊடகத்தில் கொண்டு தாக்கம் ஏற்படுத்தியது நான் தான் என்றும் பெருமையோடு கூறுகிறார் சோ தர்மன். இல்லை, என்னுடைய கதைக்கும் வாழைப்படத்துக்கும் எல்லாமே தொடர்பு தான். ஏன்னா ஊடகங்கள் தான் மாறி இருக்குது. நான் எழுதியிருக்குது அச்சு ஊடகம், அவர் கொண்டு வந்திருக்கிறது காட்சி ஊடகம். அடுத்தாப்புல நான் புதுசாக எனக்கு உரிமை கொண்டாடுறது அதெல்லாம் கிடையாது. இப்பவும் நான் உரிமையெல்லாம் ஒன்றும் கொண்டாடல, சந்தோஷம் தான் பட்டுட்டு நாளே எழுதியிருக்கேன். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இது எழுதியிருக்கிறேங்கிற கர்வம் எனக்கு இருக்குது அப்படின்னு தான் நான் என்னுடைய பதிவில் போட்டிருக்கேன். ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. சாகித்ய அகாடமி விருது பெற்றதுக்காக எனக்கு கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் சென்னை அண்ணா நகரில் 2 கோடி ரூபாய்க்கு வீடு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு பென்ஷன், மாதாந்திர பென்ஷனும் கொடுக்குது கவர்மெண்ட்டு. பஸ் பாஸ் கொடுத்துருக்கு. நான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எழுத்தாளர். நான் ஒன்றும் புதுசாக எழுத வந்த மாதிரி ஏங்க அதை வாங்காதன்னு சொல்கிற ஆள் கிடையாது. நான் எழுத்தாளர் சோ தர்மனின் இந்த பேச்சு பேசு பொருளாக இருக்கும் நிலையில் நடந்த வரலாற்றையும் மக்கள் சந்தித்த வலிகளையும் யாரும் உரிமை கோர முடியாது என சமூக வலைதளத்தில் சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.